வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் ஒரு கிளாஸ் ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு அடிப்பிடிக்காமல் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இதே பேனில் 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பையும் நம்ம மிதமான தீயிலே வச்சு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம வறுத்து பண்ணும்போது ரவா பொங்கல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பச்சை வாசனைலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. பாசிப்பருப்பில் இப்போது 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி போட்டு லேசாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த பருப்புலேயே 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்போ இந்த தண்ணியை கொதிக்க விடலாம். எண்ணெய் நம்ம சேர்க்கும்போது ரவா பொங்கல் நல்லா உதிராக இருக்கும். ஜாம் மாதிரி இல்லாமல் நல்லா மலர்ந்து உதிராக கிடைக்கும் நமக்கு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் போட்டு கிளறி விட்டுடலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நல்லா கிளறி விட்டுடலாம், கட்டிகள் இல்லாமல். அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிளறினோன்னா கரெக்டாக இருக்கும். அடுப்போட தீயை இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருந்தோன்னா இப்போது ரவையும் நல்லா வெந்து வந்துடும். கடைசியாக இதில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயில் நம்ம அரைச்ச அந்த மிளகு, சீரகம், இஞ்சி தூளை சேர்த்து பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, முந்திரி பருப்பையும் போட்டு பொரிய விட்டு இதில் தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டிட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த அடுப்போட சூட்டுலேயே விட்டுடலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது ரவை நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். அதே சமயத்தில் இது மாதிரி கரண்டியில் கூட ஒட்டாது, நல்ல பொல பொலன்னு இருக்கும். ரொம்ப ஜாம் மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு சட்னி, சாம்பார் கூட நீங்கள் பரிமாறலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெண்டுத்துக்குமே இது ரொம்பவே சூட்டபுளான ரெசிபி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.